கிறிஸ்தவ பெற்றோர்கள் என்ற அதாவது கிறிஸ்தவ பெற்றோர்த்துவம் என்ற தலைப்பிலே நாம் கடந்த 3 வாரங்களாய் பார்த்தோம். இந்த நாளிலே 4வது வாரத்தில் ஒரு புதிய தலைப்புக்குள்ளே போவோம். கடந்த வாரத்தில் பார்த்த மாதிரி 1 கொரிந்தியர் 11:3 நம்ம பார்க்கும்போது அதில் தெய்வீக அந்த வரிசை கிரமம் இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வீட்டில் இருக்க தகப்பனை குறித்தும் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பேர், மேலேயும் கீழேயும். கிறிஸ்து தன்னுடைய பரமபிதாவோட எப்படி உறவாடுகிறார், தனக்கு கீழே இருக்கிற குடும்ப தலைவன், கணவன் அல்லது குடும்ப தகப்பன் இடத்துல எப்படி உறவாடுகிறார் என்று நம்ம பார்த்து, அதே போல குடும்பத்தில் இருக்கிற தகப்பனோ கணவனும் கூட அவனுக்கு மேலே இருக்க கிறிஸ்துவோடும் அவனுக்கு கீழேனா அவனுக்கு பொறுப்பாக இருக்கிற அவனுடைய மனைவி, குடும்ப பிள்ளைகள் இவர்களிடத்திலும் எப்படி உறவாடுகிறது என்பதை அதை குடும்ப தலைவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தில் குறிப்பாக தகப்பன்மார்கள் கணவன்மார்கள் புரிந்து கொண்டால் அவர் எப்படி உலகத்தில் இருந்தபோதும் இப்பொழுதும் நமக்கு ஊழியம் செய்கிறார் என்று 3 விதத்தில் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக நம்மோடு உறவாடுகிறார். அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் கூட தன்னுடைய குடும்பத்தை குறித்த உறவு முறையில் இந்த 3 பொறுப்புகளும் இருக்குது. ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக குடும்பத்துக்கு இருப்பது. ஒரு தகப்பன் ஆசாரியனாக இருக்கிறான் என்றால் அதுதான் நம்ம கடந்த முதல் வாரத்தில் பார்த்தோம். பேரண்ட்ஸ் ப்ரே, பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்படின்னா ஒரு ஆசாரியனோட ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் பலி செலுத்துவது. ஒரு குடும்ப தலைவனும் கூட ஒரு ஆசாரியனாக தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக, பிள்ளைகள் மனைவியின் சார்பாக தொடர்ந்து இடைப்பட்டு பலியை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 2வது வாரத்தில் நாம் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். பேரண்ட் பிராக்டிஸ், பேரண்ட் அஸ் அ ஃபோர் ரன்னர், பெற்றோர் எப்படி பிள்ளைகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் முன்மாதிரியாக காட்ட வேண்டும்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நமக்கு அவர் பிரதிபலித்து காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததெல்லாம், அவர் பேசியதெல்லாம், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பிதா எதை செய்தாரோ, பிதா எதில் விருப்பமாக இருந்தாரோ அதை தான் நமக்கு அவர் பிரதிபலித்து காட்டினார். அதே போலவே தகப்பன்மார்களாக, குறிப்பாக பெற்றோர்கள் வைத்துக் கொள்ளலாம், தகப்பன்மார்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதையோ, பிரசங்கிப்பதையோ, நாம் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் முன்மாதிரியாக செய்ய வேண்டும். இப்போ நான் இதை சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து இதை ஒரு இறையியலாக நினைத்து கொள்ளாதீங்க. குடும்பங்கள் கடுமையான தாக்குதலுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த முக்கியமான அடிப்படையான அஸ்திபாரமான காரியங்களை தகப்பன்மார்கள் குறிப்பாக செய்யாவிட்டால் நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலம் மிகவும் அபாயகரமான ஒரு நேரத்தில் இருக்கிறது. 3வதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம், பெற்றோர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று. இது எப்படின்னா, நாம் ஆசாரியர்களாய் இருக்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளின், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை தேவனுக்கு மேலே எடுத்து செல்லுகிறோம். தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்க தேவனுடைய பேச்சை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய உற்சாகப்படுத்துகிற காரியங்களை, அவருடைய வழிகாட்டுதலை, இந்த காரியங்களை ஒரு தீர்க்கதரிசியாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தேவனிடத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும். எபேசியர் 6:4 நாம் பார்த்தோம், தந்தையரே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள், பிள்ளைகளை கர்த்தரின் பயிற்சியிலும் அறிவுறுத்தல்களிலும் வளர்த்திடுங்கள் என்று பார்த்தோம். அப்படின்னா ஒரு தகப்பனாய் இருக்கிற நீ மற்ற எல்லாரையும் விட, உன் மனைவியை விட, உன் பிள்ளைகளை விட, வேற யாரையும் விட தேவ வசனத்திலே நீ தான் அதிகமாய் ஊறி தியானித்து தலைமை
பொறுப்புக்கு வர வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய சொந்த கருத்துக்களையோ, உன்னுடைய சொந்த அனுபவத்தையோ, உன்னுடைய சுய ஞானத்தையோ நீ உன் பிள்ளைகளுக்கும், மனைவிக்கும் போதிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கல. நீ தேவனுடைய தீர்க்கதரிசியாக குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்கிறதை நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலே. நிச்சயமாகவே ஆபிரகாம் பெரிதும் வலிமை மிக்கதுமான ஒரு நாடாக வருவான். அவன் மூலம் பூமியின் எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனெனில் நானே ஆபிரகாமை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார். அதுக்கு காரணம், அவன் தனக்கு பின் தனது பிள்ளைகளும் தனது குடும்பமும் சரியானதையும் நீதியானதையும் செய்து யெகோவாவின் வழியை கடைபிடிப்பதற்கு அவர்களை வழி நடத்துவோம். அப்பொழுது யெகோவா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்றார். அப்ப ஆபிரகாமில் தேவன் என்னத்தை பார்த்தார்? அவனை தெரிந்தெடுத்துக் கொள்ளும் அன்னைக்கு இருந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களே அவனை ஏன் தெரிந்தெடுத்தார் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் என்கிற பொறுப்பை சரியாக நடத்த முடியும். சரியாக அவன் தன்னுடைய குடும்பத்தை போதித்து வழி நடத்துவான் என்று புரிந்து கொண்டு அவனுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தார். இது கடந்த 3 வாரங்களாய் நாம் பார்த்தது. இன்றைக்கு நாம் பெற்றோர்கள் பாதுகாவல் செய்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். டுடே வில் மெடிடேட் ஆன் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட். ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டும். தேவன் உலகத்தை உருவாக்கிய போது அவர் உருவாக்கிய ஒரு முதல் இன்ஸ்டிடியூஷன், முதல் இயக்கம் அல்லது கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அது என்ன? முதல் அரசாங்கம் தேவன் சிருஷ்டித்தது என்னென்றால் குடும்பம். பூமியிலே அவர் சிருஷ்டித்த முதல் அமைப்பு, அரசாங்கம், குடும்பம். அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். முதலுமாக சாத்தான் அந்த ஒரு இயக்கத்தை தான், அந்த ஒரு ஆர்கனைசேஷனை தான், இந்த குடும்பம் என்கிற ஒரு அமைப்பாட்டை அவன் தாக்கினான் என்று பார்க்கிறோம். முதல் கேள்வி, பெற்றோர்களாகிய நாம் எதற்காக பாதுகாக்க வேண்டும்? நல்லா பெற்றோர்கள் கவனித்துக் கொள்வோம். சாத்தான் உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும், உங்க திருமண வாழ்வையும் என் திருமண வாழ்வையும் அசைக்கும்படியாக, அழிக்கும்படியாக வெளியே கிளம்பியிருக்கிறான். அதுல சந்தேகமே இல்லை. குறிப்பாக இந்த கடைசி நாட்களின் கடைசி மனத்துளிகளிலே இன்றைக்கு இருக்கிற இந்த நம்முடைய தலைமுறையிலே நரலோகத்திலிருந்து பிசாசுகளின் தாக்குதல் குடும்பத்திற்கு எதிராக இதுவரைக்கும் வராத அளவுக்கு வந்திருக்கிறது. Satan is out to destroy your home. சாத்தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை அழிக்கும்படியாக வெளியே கிளம்பியிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு நல்லா தெரியும், குடும்பம் எப்பொழுது அழிக்கப்பட்டதோ அடுத்த தலைமுறையும் அவன் அழித்து விட்டான். என்றைக்கு அந்த குடும்பத்தை அவன் அழித்தானோ, அங்க இருக்கிற பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே வல்லமையாய் இயங்க முடியாது. அதே போல குடும்பம் அழிந்திருக்குமானால் சமுதாயமும் சீர்கெட்டு போகிறது, சபை பலனற்று போகிறது, அரசாங்கங்கள் கூட எந்த விதத்திலும் இயங்க முடியாமல் போகிறது. சாத்தானுக்கு நல்லா தெரியுது, தேவன் உலகத்திலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான திட்டம் தெய்வீக குடும்பங்களை சார்ந்து இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது சாத்தானுக்கு. அதனால்தான் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் எதிரியை குறித்து ஒரு அறியாமையிலோ ஒரு வெகுளித்தனமாக இருக்கக்கூடாது, பேதையா இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்குது, சின்ன பிள்ளைங்க தான், பெரிய பிள்ளைங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. பல பேருக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒருவேளை நிறைய பேர் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், அவங்களுக்கு 5 வயசுல 10 வயசுல பிள்ளைங்க வளர வளர நீங்க நினைக்கலாம், கொஞ்சம் மற்ற ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்காங்களே கல்யாணம் பண்ணி, கொஞ்சம் உங்களை விட வயசானவங்களை பார்த்து நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்த தெரியலன்னு. அப்படி நினைக்காதீங்க. எல்லா உங்களுக்கும் வரும் சீக்கிரமா. அது நம்ம ஏமாளியா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்காதீங்க. சாத்தான் உங்க குடும்பத்துல
ஒரு சில சின்ன பிரச்சனைகளை கொண்டு வருவதாக மாத்திரம் நினைக்காதீங்க. அவன் உங்க குடும்பத்தையும், என் குடும்பத்தையும் முழுவதுமாய் அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நீங்க ஆதாம், ஏவாளுக்கும் நடுவுல அவன் வந்தபோது, அங்க ஆதாமுடைய தலைமைத்துவத்தை அவன் சாத்தான் தாக்கினான். ஏவாள் சொல்லி ஆதாம் கேட்க ஆரம்பிச்சான். அங்க அந்த அந்த உறவுல தலைகீழ மாத்தணும். அதற்கு பிறகு அவர்கள் 2 பேரிலும் தேவனோடு இருந்த உறவையும் அவன் அந்த பாதிக்கத் தொடங்கினான். மேலேயும் பாதிப்பு, இங்கேயும் பாதிப்பு. அதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் 2 குமாரர்களுக்குள்ளேயும் உறவு முறையில விஷத்த போட்டான். அதனால தேவனிடத்திலிருந்து பிரிவு, உறவு முறைகள்ல பழுது, பாவம், மரணம், சமுதாயம் அதுக்கப்புறம் சீர்கெட்டு போனத அதற்கு ஒரு சில அதிகாரங்கள்ல நோவா வரைக்கும் பார்க்கும்போது உலகமே கெட்டு போயிருந்துச்சுன்னு பார்க்குறோம். அங்க ஆரம்பிச்சது. ஒரு குடும்பத்துல ஆரம்பிச்சது. அதுதான் முதலும் முக்கியமான ஒரு பாடம் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் ஃபேமிலிஸ் மஸ்ட் பி புரொடெக்டட். நம்முடைய குடும்பத்துக்காக நீங்களும் நானும் யுத்தம் செய்ய வேண்டும், போராட வேண்டும். வி மஸ்ட் ஃபைட் ஃபார் அவர் ஃபேமிலிஸ். உங்க குடும்பம், என் குடும்பமும் போராடுவதற்கான பாத்திரர்களாக இருக்கிறாங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க போராட வேண்டும். அதற்கு அவர்களுக்கு நிச்சயமாய் தகுதி இருக்குது. ஒரு காரியம் இன்னைக்கு அழகாய் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க தகப்பனா இருக்கிறவங்க முக்கியமா, தகப்பனும் தாயும் சேர்ந்து நீங்க உங்க குடும்பத்துக்காக யுத்தம் செய்தால், போராடினால் தேவன் உங்களுக்காக போராடுவார். நெகேமியா 4வது அதிகாரம் 13, 14 யாராவது வாசிக்க முடியுமா? நெகேமியா 4, 13, 14. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். Amen. 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 Fight for your brothers, your sons, your daughters, your wives and your homes. அதுக்கப்புறம் 20வது வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் எங்கே எக்கால சத்தத்தை கேட்டாலும் அங்கே எங்களுடன் வந்து சேருங்கள். நெகேமியா சொல்கிறான், நம்முடைய இறைவன் நமக்காக யுத்தம் செய்வார். அப்ப நெகேமியா என்ன சொல்றான்? நீ உன்னுடைய குடும்பத்துக்காக நீ யுத்தம் செய்தால், நீ போராடினால் தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த 21வது நூற்றாண்டுல முக்கியமான யுத்தம் குடும்பத்துக்கு எதிராக வந்திருக்கிறது. என் குடும்பத்தை குறித்திருக்க நமக்கு இருக்கிற எல்லா மதிப்புகளும் வேதம் நமக்கு சொல்லுவதையும் நாம் இருதயத்தில் எடுத்துக்கொள்வதற்காகவும் வேதத்தில் சொல்லுகிற இந்த அருமையான குடும்பத்தை குறித்த எல்லா தகுதிகளும் நற்குடும்பத்தை குறித்து சொல்லுவதெல்லாம் இதற்காக நீங்களும் நானும் போராட வேண்டும். தேவன் உலகத்திலே ஆதியிலே சிருஷ்டித்த அந்த குடும்பம் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது, திருமணம் என்பது ஒரு 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 மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் தேவ சித்தத்தின்படி நிறைவேறுவது. குடும்பம் என்பது அந்த 2 பேருக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள். இதுதான் குடும்பம் என்பதுதான் ஒரு அடிப்படையான ஒரு யூனிட். இதுக்காக கிறிஸ்தவர்கள், சபைகள், பிரசங்கிமார்கள், போதகர்கள் இதற்காக யுத்தம் செய்யணும். மேரேஜ் இஸ் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார். திருமணம் என்பது ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிற அந்த திருமணம் என்பது இதற்காக நாம் எல்லாரும் தனிப்படையாகவும் இணைந்தும் இதற்காக யுத்தம் செய்ய வேண்டும். அவர் ஹோம்ஸ் ஆர் ஒர்த் ஃபைட்டிங் ஃபார். நாம் நம்முடைய இல்லங்களுக்காக நாம் யுத்தம் செய்வது நிச்சயமாய் அதுக்கு தகுதி உண்டு.
நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய திருமணத்துக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் சேர்ந்து இருப்பதற்காக நமக்கு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த பிள்ளைகளை குறித்தும், பெற்றோரை குறித்தும், தகப்பன், தாய், கணவன், மனைவி, இந்த வேல்யூ சிஸ்டம் இவைகளுக்காக நாம் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இதுல நெகமையா நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரண புருஷனா இருக்கிறான். அவன் அந்த அந்த அலங்கத்தை சுவர்களை கட்டும்போது அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. அப்ப அதே அதிகாரத்தில் நம்ம படிச்ச அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த எதிரிகிட்ட சொல்றான், உங்களுக்கு இங்க சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. நாங்க எங்க நகரத்துக்கு இருக்கிற அந்த அலங்கங்களை மறுபடியும் திருப்பி கட்டி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வீடுகளையும் திரும்ப நாங்க கட்ட போறோம். இந்த இந்த பட்டணம் உங்களுக்கு எதிரியே உனக்கு சொந்தமானதில்லை. எங்க வீடுகள் உனக்கு சொந்தமானதில்லை. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அவர் எங்களை வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக உடன்படிக்கை செய்து உறுதியாயிருக்கிறோம் என்று சொன்னோம். அப்படின்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவனே, மனைவியே, உன்னுடைய மனதிலும் உன்னுடைய ஆவியிலும் 2 காரியங்களை குறித்து நீ தீர்மானம் எடுக்கணும். நாங்கள் தேவனுக்காக நிச்சயமாய் உறுதியாயிருப்போம். அவருக்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருப்போம். அதே போல கணவனும் மனைவியுமாக நாங்கள் எங்கள் திருமணத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த 2 அர்ப்பணிப்பிலும் ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா, குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, அந்த அந்த ஓட்ட வழியா, அந்த கிராக் வழியா எதிரி உள்ள நுழைந்து கணவனையும் மனைவியையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரித்து நம்மை ஆளுகை செய்ய முயற்சி செய்வான். enemy will move in, divide and conquer. அதனால்தான் தேவன் நெகமையாட்ட சொன்னாரு, ஜனங்கிட்டையும் சொன்னாரு, நீங்க உங்க குடும்பத்துக்காக போராடினால் நானும் உங்களுக்காக போராடுவேன். ஆமென். உங்க சகோதரர்களுக்காக, மகன்களுக்காக, குமாரத்திகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக போராடுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ போராடும் போது உனக்காக போராடுகிற உன் தேவன் உன்னோடு சேர்ந்து யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல இன்னொரு கேள்வி உங்க மனதில் வரலாம். ஏன் how do the walls come down? என் நெகமையா திரும்ப அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறான்னு ஏன் அது கீழே விழுந்துச்சு? நம்ம குடும்பத்தை சுற்றி இருக்கிற அலங்கங்கள், சுவர்கள் ஏன் கீழே விழுகுது? நீங்க வசனத்தை தெளிவாக படிக்கிற ஒரு மாணவனாக இருந்தால், தேவ மனுஷர்களின் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும், கற்றுக்கொண்டிருக்கணும். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் கூட இதில் பல விதங்களிலே அவர்களுக்கு போராட்டங்கள் வந்துச்சு. நம்முடைய விசுவாச பிதாவான ஆபிரகாமுக்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களும் குழப்பங்களும் வந்துச்சு. தன்னுடைய மனைவியாகிய சாராளை எகிப்திலே அவன் இழந்து போகிற ஒரு நிலைமையில இருந்தான். இன்னொரு ஆள் கையில விட்டுட்டு வந்தான். தன்னுடைய அந்த அவனோடு இருந்த அந்த அவனுடைய அண்ணன் பையன் நினைக்கிறேன், லோத்து, அவனால அவனுடைய குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள் இருந்துச்சு. அவனுடைய மாம்சத்துல அவனுக்கு ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல், வாக்கு தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கு, இவர்கள் 2 பேர் இடையிலும் பெரிய போராட்டம் வந்துச்சு. ஆபிரகாம் பல விதத்துல போராடினான் அவன் குடும்ப வாழ்க்கையில, ஈசாக்கு வாழ்க்கையிலையும் கூட. இங்கே சில பேர் நினைக்கிறீங்க நான் ஆபிரகாமோட ஸ்மார்ட்னு. அப்படி இல்லை. இந்த யுத்தங்கள் உண்டு எல்லாருக்கும். தடுமாற்றங்களும் இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஈசாக்குல கூட அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில போகும்போது அவனுக்கு 2 ரெட்டை பிள்ளைங்க, ஏசாவும் யாக்கோவும். ஈசாக்கு அந்த அவங்க 2 பேருக்குள்ளேயும் பெரிய போராட்டம். அவனுடைய வாழ்க்கையில அவன் யாக்கோபை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு, அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு.
யாக்கோபு அதுக்கப்புறம் வந்தவன் அவனுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து 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 போராட்டம் இருந்துச்சு. அவனுக்கு பிரியமான யோசேப்பை கூட பல வருஷங்கள் அவன் இழந்திருந்தான். அது எ- மிகவும் நொந்து போன ஒரு வாழ்க்கையை பல வருஷங்கள் அவன் நடத்தினான். எல்லாரையும் விடுங்க, மோசே பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ஜெயண்ட்னு சொல்லலாம், பெரிய பெரிய ஹீரோ. அவன் கர்த்தராலே கிட்டத்தட்ட கொலை செய்யப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்தான். ஏன் தெரியுமா? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்யாத ஒரு தவறுனாலே அவன் தேவனாலே கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு மரண தருவாயில அவனுடைய மனைவி உதவி செய்தார். இப்படி நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய மகன்களும், தாவீதும் அவனுடைய மகன்களும், இப்படி பல உதாரணங்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், தேவராஜ்யத்தில் வீரர்களாக இருந்தவர்கள், அந்த குடும்பங்களை சாத்தான் எப்படி கொள்ளையடித்தான்? அங்கிருந்த சுவர்கள், பாதுகாப்பு சுவர்கள் எப்படி விழுந்தது? இது நம்ம எல்லாரும் கேட்கணும், நமக்குள்ள கேட்கணும். எப்படி அந்த பிள்ளைகளை, மோசையின் பிள்ளைகளையோ சாமுவேலின் பிள்ளைகளையோ தாவீதின் பிள்ளைகளையோ எப்படி சாத்தானால தொட முடிஞ்சிச்சு? எப்படி அவர்களிடத்துல போய் பேச முடிஞ்சிச்சு? அவர்களுக்கு இருந்த பாதுகாவலுக்கு என்னாச்சு? ஏன் அந்த பெரிய தேவ மனுஷர்களுக்கு அவர்கள் குடும்பங்கள்ல சத்துரு நுழையிறான் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்த உடனே ஏன் அவங்களால சாத்தான விரட்ட முடியல? நல்லா கவனிங்க பிரதர்ஸ். 2 விதமான குடும்பங்கள் தான் இருக்குது. சுவர் உள்ள குடும்பங்கள், சுவர் இல்லாத குடும்பங்கள். There are only 2 kinds of family. Walled families or unwalled families. சுவர் உள்ள குடும்பங்களிலே பிள்ளைகள் மிகவும் பாதுகாவலாய் இருக்கிறார்கள். அங்கே கணவன் மனைவியை நேசித்து கனம் பண்ணுகிறான். தகப்பனாய் இருக்கிற அதே கணவன் ஆசீர்வாதங்களுக்கும் தயவுக்கும் கிருபைக்கும் பின்னால் இருக்கிற ரகசியத்தை புரிந்து அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற ரகசியத்தை புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வீட்டின் பாதுகாவலுக்காக உபயோகப்படுத்துகிறான். ஏனென்றால் அதனுடைய ரகசியம் என்னன்னா, அவன் வீட்டு தலைவன் தேவ பயத்துல நடக்க வேண்டும். தன்னைத்தானே குடும்பத்துக்காக, குடும்பம் சுத்திகரிக்கப்படும்படியாக தன்னைத்தானே தொடர்ந்து சுத்திகரித்துக் கொள்கிறான். இப்படி இருக்கிற வீட்டுல சுற்றி சுவர்கள் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் எதிரி ஒரு வீட்டை தாக்குவதற்கு காரணங்கள் இருக்கு. அங்க எப்படி சுவர் போச்சுன்னு பார்ப்போம். Sin is the major factor. பாவம் என்பது தான் பெரிய பெரிய ஒரு காரணம். சங்கீதம் 80 எல்லாரும் திருப்புவோம். சாம் 80. அதுல தேவனுடைய திராட்சை தோட்டத்துல சாத்தான் வந்து எப்படி உள்ள வரான்னு ஒரு 8லேருந்து 13 வரைக்கும் பார்க்கலாம். யாராவது வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. ஆமென். தேவனுடைய திராட்சை தோட்டம், அவரே நட்ட கொடி திராட்சை தோட்டம், அது தேவனுடைய குடும்பம். நீங்களும் நானும் நம்ம குடும்பங்கள். இவைகளை தேவன் எகிப்திலிருந்து எடுத்து ஒரு நல்ல நிலத்துல கொண்டு வந்து நட்டார். வசனத்தின் ஆழத்துக்குள்ளே அது வளர்ந்தது. இதுதான் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. நீங்களும் நானும் பாவத்திலிருந்து எகிப்திலிருந்து எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்பட்டு நாம்
வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆழமான வேர்கள் போய்க் கொண்டிருக்கிறது. அதனதன் காலத்தில் நாம் நல்ல கனிகளை தரும்படியாக, இந்த நல்ல கனிகளை குறித்து, குடும்பத்தின் நற்கனிகளை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட பார்ப்போம். இட்ஸ் அ பிளஸட் ஃபேமிலி. இது இப்படிப்பட்டது காரியம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த திருமண வாழ்க்கையும் நன்மையா இருக்கிறது. அது வந்து ஒரு பாதுகாவலின் ஒரு கூடாரமாக இருக்கிறது. அங்க எல்லாமே நன்மையா இருக்கிறது. ஏனென்றால் அதை சுற்றி மதில்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த வசனத்துல பார்க்கிறோம், மதில்கள் கீழே வந்தது என்று. யார் அந்த மதில்களை தகர்த்து போட்டது என்று பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது? ஆம், கர்த்தரே அந்த மதில்களை கீழே தள்ளினார் என்று போட்டிருக்கு. அதனுடைய மதில்களை கீழே விழுந்ததனுடைய விளைவுகளை அங்க நாம் பார்க்கிறோம். அங்க இருக்க திராட்சை கனிகளை எல்லாம் காட்டு மிருகங்களும் பன்றிகளும் வந்து அதை அழித்து போட்டது என்று. ஆமென். இந்த மதில்கள், குடும்பத்தில் இருக்கிற மதில்கள் தேவனுடைய குடும்பம். அது ஏன் கீழே விழுந்தது? ஒரு காலத்துல ஜெபித்து கொண்டு சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல ஏன் இந்த நடந்தது? சங்கீதம் 80 எதை குறித்து சொல்லுதுன்னா, 2 ராஜாக்கள்ல 15வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு காரியத்துக்காக சங்கீதம் 80 எழுதப்பட்டது. 27, 28 வசனத்துல பார்க்கிறோம். இவன் யெகோவாவின் பார்வையில் தீமையானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபோத்தின் மகன் யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. அப்படின்னா, அந்த இஸ்ரவேலின் தேசத்திலே, அங்க பாளையத்திலே, அந்த குடும்பங்களிலே அசுத்தம் இருந்தது. தேவன் வந்து அந்த அசுத்தத்தை நான் எடுத்து போட போகிறேன்னு சொல்றார். ஒரு கிறிஸ்தவனுடைய குடும்பம் என்பது தேவனுடைய திராட்சை தோட்டம். ஒரு சபை என்பது சின்ன சின்ன இப்படி திராட்சை தோட்டங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த குடும்பத்துல பாவம் உள்ளுக்கு நுழைவதை குறித்து ஏசாயா 50ல மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பை நம்ம படிக்கிறோம். ஏசாயா 5க்கு எல்லாரும் திருப்போம். 4ம் 5ம் நான் வாசிக்கிறேன். என் திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்ததை விட கூடுதலாக என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவர் கேட்கிறார். வாட் மோர் குட் ஐ ஹவ் டன் ஃபார் மை வினியார்ட் தட் ஐ ஹவ் நாட் ஆல்ரெடி டன்? நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது ஏன் புளிப்பான பழங்களை கொடுத்தது? ஆகவே நான் என் திராட்சை தோட்டத்திற்கு இப்போது நான் செய்ய போவதை சொல்லுவேன். அதன் வேலியை நீக்கி விடுவேன். அது அழிந்துவிடும். அதன் மதில்களை உடைத்து விடுவேன். அது மிதிக்கப்படும். வாட் இஸ் தட்? இப்ப பாத்தீங்களா காரணம்? புளிப்பான பழம் என்பது பாவத்தை குறிக்கிறது. முதலாவதாக இந்த புளிப்பு நம்ம குடும்ப வாழ்க்கையில வரும்போது, பாவங்கள் வரும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அன்பான செய்திகளை திரும்ப திரும்ப அனுப்பினார். எச்சரிப்புகளை அனுப்பினார். அன்போடும் காருண்யத்தோடும் அவர்களிடத்தில் இதெல்லாம் செய்தார். அவர்கள் மனதை தொடும்படியாக ஒரு மூலமாய் அவர்களிடத்திலே ஏவினார். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த ஜனங்கள் மனம் திரும்பல. குடும்பங்களுக்குள்ளே பாவம் நுழைந்துருச்சு. தேவன் இப்ப சொல்றாரு, இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் இதுவரைக்கும் செய்தது இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவராலே அன்பால், கிருபையால், கருணையால், மனதுருக்கத்தால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இந்த பெற்றோர்களை அவர்கள் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக என்னென்னமோ செய்துட்டேன்றார் ஆண்டவர். ஏனென்றால் தங்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக, தங்களுடைய வணங்கா கழுத்துள்ள காரியங்களின் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. தங்கள் குடும்பத்தில் பெரிய குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொண்டு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தில் போராட்டம் வரும்போது, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனைகள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒருவேளை சரீர பிரகாரமாக ஹெல்த்தில் ஆரம்பிக்கலாம். அந்த பிள்ளைகள் வளர வளர அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கலாம் அவங்கள. அல்லது படிப்பில் சோடையா இல்லாமல் போகலாம். வேற ஃபைனான்சியல் பிரச்சனை, பணப்பிரச்சனை வரலாம்.
கணவனுக்கும் மனைவியில தகராறு, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பல பெற்றோர்கள் உடனே இன்டர்நெட்னால வந்தது, அந்த மோசமான ஸ்கூலு, சில பேர் சர்ச்சை கூட சொல்லுவாங்க இந்த சர்ச்சு சரியில்லைன்னு. ஆனா சகோதரனே, வசனம் சொல்லுது, தகப்பன் தாயும் குடும்பம், அங்கதான் பிரச்சனை இருக்குது. தேவன் அங்க எச்சரிக்கிறார், நான் அந்த வேலியை எடுத்து போடுவேன், மதிலை கீழே தள்ளுவேன் என்று ஏசாயால எச்சரிக்கிறார். பெற்றோர்கள் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது, என்ன நமக்கு ஆகுது? நான் பெற்றோரா இருக்கிறேன், நான் பாவம் செய்கிறேன். தனிப்பட்ட மனுஷன், எனக்கும் ஆண்டவருக்கும் உறவெல்லாம் அது ஆகுது. ஆனால் நான் தகப்பனாகவோ தாயாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கும்போது, ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது, ஒரு தகப்பன் தாய் உடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் அவர்களை சாத்தானுக்கு எதிராக கோழைகளாக மாற்றும். அப்படிதான் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். 28:1 கொடியவர்கள் தங்களை ஒருவரும் துரத்தாதிருந்தும் ஓடுகிறார்கள், ஆனால் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், நீங்க பாவத்துல விளையாடி கொண்டிருந்தால் எவ்வளவு தைரியமாய் உங்க பிள்ளைகளுக்காக இடைப்பட்டு ஜெபிக்க முடியும்? எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸோட, ஒரு நம்பிக்கையோட ஜெபிக்க முடியும்? இல்ல, ஏதாவது ஒண்ணு நடக்கும் போதே உங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, ஏதாவது ஆயிருமான். ஏன்? உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள கோழைத்தனம் வந்துருச்சு உங்களுடைய பாவத்தினால. அதே சமயம் ஜெபிக்கிற பெற்றோர்கள், தொடர்ந்து தேவனை தேடிக்கொண்டிருக்கிறவங்க, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நீதியில நிற்கிறவர்கள், நடக்கிறவர்கள், இவர்களாலே எந்த சாத்தானுக்கும் எந்த பிசாசுக்கும் எதிராக தைரியமா நிற்க முடியும். ஆமென். வசனம் சொல்லுகிறபடி அவர்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்க முடியும். அவர்கள் சத்துருவுக்கு பயப்படுவதில்லை. தங்கள் குடும்பம் இழந்து விடுமோ என்று பயப்படுவதில்லை. ஆமென். இது நம்ம எல்லாம் யோசிச்சுக்குவோம். இந்த 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. டர்ன் டு 1 Kings 20th chapter. 20வது அதிகாரத்துல ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். ஆமென். இந்த சிரியா ராஜாவாகிய பெனாதாத் ஒரு சாத்தானை போல, ஒரு அந்தி கிறிஸ்துவை போல இருக்கிற ஒரு மனுஷன். அங்க இஸ்ரவேல் ராஜாவாய் இருக்கிற ஆகாப், அவனும் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கத்துல அவன் இருந்ததுனால அவன் கோழையாயிருந்தான். அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் அவனுக்கு இல்லை. ராஜாவா இருந்தாலும் கூட, ஒரு இஸ்ரவேல் ராஜாவா இருந்தாலும் கூட ஆவிக்குரிய அதிகாரத்தை இழந்து விட்டான். ஏனால் அவன் பாவத்தில் இருந்தான். அதனால அவனுக்கு எதிராக சத்துரு தன்னுடைய எல்லா வல்லமைகளோடும் அங்க பல ராஜாக்களை கூப்பிட்டு வந்தபோது அவன்கிட்ட சொன்னபோது, நான் உன்னுடைய மனைவிகளையும் உன்னுடைய மனைவிகளில் சிறந்தவர்களும் அதுல சூஸ் பண்ண போறான். உனக்கு இருக்க எல்லா பிள்ளைங்களையும் நான் எடுத்துக்கொண்டு உன்னுடைய சொத்து எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொன்னப்ப, எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாமல், திராணி இல்லாமல் ஆகாப் சொல்றான், என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் உன்னிடத்துல எடுத்துக்கன்ற. பாருங்க, கோலத்தனம், குடும்பத்தை இழக்கும்படியாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிருபையாய் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தீமை செய்யாமல் காத்தார். ஆனாலும் அவனால தொடர்ந்து இருக்க முடியல. அதனால இன்னைக்கு நான் சொல்ல போறது, எப்படி நாம் இப்படி யுத்தம் செய்யணும், எப்படி நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் என்பதற்கு 3 உதாரணங்கள், 3 பேரை காட்ட போறேன். 3வது 2 பேரு. முதலாவதாக மோசே இஸ்ரவேல் குடும்பத்துக்கு, இஸ்ரவேல் என்ற குடும்பத்துக்கு, தி ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல், அதற்கு அவன் தகப்பனாயிருந்தான். அந்த இஸ்ரவேல் என்ற குடும்பத்தை சாத்தானின் ஆளுகையிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். மோசே அங்க 80 வயதுல அங்க வந்தபோது இஸ்ரவேல் குடும்பத்தார் அதிக குழப்பத்தில் இருந்தாங்க.
அங்க தேவன் கொடுத்து வைத்து போன அந்த அந்த கிரமங்கள் இல்ல. பிள்ளைகள் பெற்றோருடைய விசுவாசத்தை விட்டிருந்தாங்க. எதிர்ப்புகள் உள்ளுக்குள்ள வீடுகளுக்குள்ள விக்கிரக ஆராதனை, அதிகமான இச்சைகள் எல்லா பக்கத்திலையும். பிதாக்கள் யெகோவாவை நாடவில்லை. தாய்மார்கள் அங்க இருக்கிறவங்க எல்லா நம்பிக்கையும் விட்டுட்டாங்க. எல்லா வீடுகளிலும் துக்கமும் பயமும் நம்பிக்கை இல்லாத காரியங்கள் இருந்துச்சு. நம்பிக்கை இழந்து கிடந்தாங்க. இன்றைக்கு கூட இங்க இருக்கிற சில குடும்பங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையை தான் மோசே அந்த நாள்ல சந்தித்தான். அப்ப என்ன ஆச்சு? எப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவல் வருவது? எப்படி இந்த குடும்பங்கள், இந்த இஸ்ரவேல் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது? மோசே என்ன செஞ்சான்? வாட் இஸ் இட் டேக்? என்ன செய்யணும் பிரதர்? என் குடும்பம் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. சில பேருடைய கண்ணீர் எனக்கு தெரியும். இப்ப எல்லாருடைய கண்ணீரையும் ஆண்டவர் அறிவார். இதயம் உடைந்து நொறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு இடைப்படுகிற ஒரு தகப்பனை, தேவனோடு இடைப்படுகிற ஒரு தகப்பனை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இடைப்படுகிற ஒரு தகப்பனை தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். உங்க வளர்ந்துருக்கிறாங்க பிள்ளைங்க, காலேஜ் போயிட்டாங்க, உங்க கையில இல்ல, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கழுத்தை பிடிச்சிட்டான் சத்துரு. உங்க திருமணமோ அவங்க திருமணமோ நரகத்தின் தாக்குதலுக்குள்ள இருக்குது. நீங்க கேக்குறீங்க, எனக்கு 1 2 3 4 5 6ன்னு 6 படிக்க சொல்லி கொடுங்க, 7 படிக்க சொல்லி கொடுங்கன்னு. மோசே சொல்றாரு, உனக்கு ஒரே ஒரு படிதான் வேணும். ஆண்டவருக்கு முன்பாக தலைகீழா முகம் குப்புற விழுந்துரு, கீழே விழுந்துரு. ஆண்டவரே இறங்கும், எங்களுக்கு இறங்கும்னு விழுந்துரு. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இங்க இருக்கீங்க. ஃபால் டவுன், ஃபேஸ் டவுன். வேற வழி இல்லை. மோசையை போல அந்த குடும்பம் பாருங்க, இஸ்ரவேல் குடும்பம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை கட்டினாங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல. சாத்தான் இஸ்ரவேல் அவருடைய பாளையத்துக்குள்ளேயே வந்துட்டான். மோசே சொன்னா, நீங்க பெரிய பாவம் செஞ்சிட்டீங்கயா, இப்பொழுது நான் யெகோவாவிடம் ஏறி போவேன், ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் பாவ நிவர்த்தி செய்யலாம். தன்னை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு போறான். தான் எடுத்துக்கொண்டான் அந்த பொறுப்பை. தகப்பனே, தாயே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கங்க. அவன் ஜெபித்தான் அப்படி 32வது வசனத்துல. ஆனாலும் கர்த்தாவே, அவர்களுடைய பாவத்தை இப்பொழுது மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதிய புத்தகத்திலிருந்து என் பெயரை அழித்து விடும், கிறுக்கி போட்டுருன்னு சொன்னார். ஒரு ஆவிக்குரிய தந்தையாகிய அவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் அழிவதை விட தானே அழிவது தேவலாம் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு கேட்கிற தகப்பனே, தாயே, கடைசியாக எந்த அளவுக்கு நீங்க அப்படி இருந்தீங்க? என் பிள்ளைக்காக நான் நரகத்துக்கு போக தயாரா இருக்கிறேன். அப்படி ஒரு சரணாகதி எனக்குள்ள இருக்குது. மோசே தனக்கென்று ஒரு தனியா ஒரு கூடாரம் எடுத்துக்கொண்டான். இந்த கூடாரத்துல போய் அந்த இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே போய், யாத்திராகமம் 33ல நீங்க படிக்கலாம், ரொம்ப தள்ளி போய் போட்டான். அங்க போட்ட உடனே அங்க மேகஸ்தம்பம் இறங்குச்சு. கர்த்தர் அவனோடு பேசினார். உடனே எல்லா ஜனங்களும் எழுந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய டென்ட்டுக்கு வெளியே வந்து தங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அங்க ஆராதிக்கிறத பார்த்தார். பாருங்க, நீங்க உங்க ரகசிய அறையில உங்க பிள்ளைகளுக்காக கதறிக்கொண்டிருக்கிறத உங்க பிள்ளைகள் காது கொடுத்து கேட்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். எகிப்தில் இருந்த போது கூட 8 வாதைகள் நடந்த பிறகு பார்வோன் ஒரு நாள் கூப்பிட்டான். ஓகே, நீ போகணும்னு சொல்றல, போய்க்க. யாரெல்லாம் போறீங்க அப்படின்னு மோசே சொன்னான். நல்ல ஒரு ஜெபத்தோடு இருக்கிறவன் இல்லையா, அதனால சொன்னான், நாங்க எங்க எல்லாரும் போறோம், சின்ன பிள்ளையிலிருந்து கைப்பிள்ளையிலிருந்து
வயசானவங்க வரைக்கும், எங்க குமாரர்கள், குமாரத்திகள், எங்களுடைய ஆடுகள், மந்தைகள் எல்லாம் போகும். பார்வோன் சொன்னான், புருஷர்கள் மாத்திரம் போகட்டும், குமாரர்களும் குமாரத்திகளும் பிள்ளைகள் இங்கே அடிமைகளாகவே இருக்கட்டும். முடியாதுன்னு சொன்னான். இன்னொரு வாதம் வந்துச்சு, இருள் வந்துச்சு. பார்வ திரும்ப முயற்சி செஞ்சான். சரி, கணவனும் மனைவியும் போங்க, இங்க மந்தைகளை விட்டுட்டு போங்க. மோசே சொன்னான், ஒரு சின்ன காரியம் கூட இங்க இருக்காது. ஏனென்றால் ஜெபிக்கிற ஒரு தகப்பன் சாத்தானோட எந்த விதத்திலையும் ஒரு டீல் போட போறதில்ல. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், உங்க மனைவியும், பேர பிள்ளைகளும், எவ்வளவு யாரா இருந்தாலும், உங்க வீட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் கூட உங்களுக்கு சொந்தம், சாத்தானுக்கு சொந்தம் இல்லை. ஆமென். அதோட விடல, அந்த எகிப்துல வெளியே போகும்போது பாருங்க, ஃபைனல் ப்ரொடெக்ஷன், கடைசியாக என்ன பாதுகாவல், பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட், என்ன பாதுகாவல் பாருங்க தேவன் செஞ்சாரு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். தகப்பனுடைய வேலை அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்காலில் தெளிக்க வேண்டும். எகிப்திலே ஒவ்வொரு வீட்டிலும் முதல் முதல் பையன் அங்க மரணத்தை சந்தித்த போது இந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாருமே, அங்க இருந்த நாய், பூனை, மாடு, எல்லாமே சேஃபா இருந்துச்சு. நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நிச்சயமாய் 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 பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால மோசேயினுடைய உதாரணத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, நான் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தேன். இப்படிப்பட்ட அதிகமான கொடுமையான பிரச்சனைகள் உங்க வீட்டுக்கு எதிராக இருக்கும்போது, சரண்டர், ஃபேஸ் டவுன், முகங்குப்புற விழுந்துரு ஆண்டவருக்கு முன்பாக. ஒரு பயங்கரமான ஒரு நிலையில நீ அவரிடத்தில் இடைப்பட வேண்டும். அங்க இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இடைப்படு. ஆமென். அடுத்ததான ஒரு தகப்பன் நோவா, தன்னுடைய குடும்பத்துக்காக அவனும் யுத்தம் செய்தான். A father who fought for his family. எபிரேயர் 11:7 நம்ம இப்படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவா தன்னுடைய பிள்ளைகளோட 3 மகன்களோட மாத்திரம் சேர்ந்து 120 வருஷம் அந்த பேழையை கட்டினான், அந்த போட்டை கட்டினான். அந்த நேரத்தில் மற்ற குடும்பங்கள் இந்த குடும்பத்தை நிச்சயமாக பரியாசம் செஞ்சிருப்பாங்க. மழையும் கிடையாது, தண்ணியும் கிடையாதுங்க. இது விசித்திரமான குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க. தங்க வீட்டில் நடந்த திருமணங்கள், வைபவங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. இயேசு சொன்னார், கடைசி நாள் வரைக்கும் எல்லாரும் பிள்ளைகளை கொடுக்கவும் வாங்க, ஒரே கல்யாண கச்சேரியாக நடந்துருந்துச்சு. அதுக்கு கூட இவங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இது ஒரு பைத்தியக்காரமான குடும்பம்னு நினச்சிப்பாங்க. ஆனாலும் கூட நோவா தன் குடும்பம் சுத்திகரிக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்டது, தேவ பயத்தில் பிரித்தெடுக்கப்பட்டது என்று நிச்சயித்தான். பாருங்க, உங்க குடும்பம் ஊரோட ஒத்து போனால், எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் போனா, அதுல பாதுகாவல் கிடையாது. யூ கேனாட் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. ஆனால் இந்த கரைபட்ட உலகத்திலிருந்து நாம் பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்தால்தான் நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க முடியும். நோவா அந்த பேழையில நுழைவதில் 8ஆவதாக நுழைந்தான். அவனுக்கு ஒரு மனைவி, 3 மகன்கள், 3 மகன்களுக்கும் 3 அவங்களுக்கு இருந்த மனைவிகள். மொத்தம் அவங்க 7 பேரையும் அனுப்பிச்சிட்டு 1 by 1 அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த பேழையில் ஏறினாங்க. 1 2 3 4 5 6 7 8ஆவதாக அவன் ஏறணும். தான் குடும்பம் வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது என்று நிச்சயித்து அவன் உள்ள போனான். He fought to protect his family. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக போராடினான். என்ன தெரியுமாச்சு? அவனுக்காக தேவன் போராடினார். ஆதியாகமம் 7:16 படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவைட்டா ஒரு வசனம் இருக்குது. ஒரு வசனத்துல பாதி வசனம்.
யெகோவா நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 8 பேரும் நுழைஞ்ச உடனே யார் கதவை அடைச்சது? கர்த்தர் கதவை அடைத்தார். The Lord closed the door behind them. அவருக்காக அவர் தேவன் யுத்தம் செய்தார். ஆமென். அதுக்கு ஆண்டவர் கர்த்தர் க்ளோஸ் பண்ண உடனே நோவாவுக்கு தெரிஞ்சு என் குடும்பம் இங்கே இருக்குது. அதுதான் பிரதர் உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு அதுக்காக அழைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்காக நாம் யுத்தம் செய்வோம். அதை பிரசங்கி மாட்ட விடாதீங்க, பாஸ்டர்கிட்ட விடாதீங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட விடாதீங்க. நீங்கள் தகப்பனா இருந்தால் தாய்மார்கிட்ட விடாதீங்க. தகப்பனே நீ ஜெபி, தாயே நீ ஜெபி, பாதுகாக்கிறதுக்காக உன்னுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ளே நுழைய வேண்டும். ஆமென். சில சமயம் சில சகோதரர்கள் சொல்கிறாங்க, என் பிள்ளை என்ன படிக்கிறதுன்னு தெரில, பிரதர்கிட்ட கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் ரைட். நீங்கள் முழங்காலில் இருங்க, நீங்கள் இடைப்படுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொறுப்பு. பில்ட் அ ப்ரொடெக்டிவ் ஸ்பேஸ். உங்கள் குடும்பத்துக்காக ஒரு பாதுகாவலின் இடத்தை அந்த பேழையை அவன் செய்தது போல நீங்கள் பண்ணுங்க. அது பரிசுத்தப்படுத்தப்பட்டதாகவும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமாகவும் இருக்கட்டும். தேவனுக்கு பயந்து அவன் செஞ்சான். உங்களுடைய குடும்பத்தையும் அந்த தேவ பயத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஆமென். அது நோவாகிட்ட இருந்து கற்றுக்கிறோம். கடைசியாக 2 பேர், நான் ஒரு பேர்னு எனக்கு சொல்கிறேன். ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோம்ன்றது அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ராகாபை பற்றி ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இவங்க 2 பேரும் புறஜாதியிலிருந்து வந்தவங்க, தங்களுடைய குடும்பத்தை காத்தவர்கள். ஓபேத் ஏதோம் இவரை குறித்து ஒருவேளை பைபிளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முதலாக அவரை 2 சாமுவேல் 6:10 சந்திக்கிறோம். அங்கே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர போகும்போது அதில் சில கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு. அது விழுகிற மாதிரி இருந்தப்ப ஒரு ஆள் பிடிச்சான், உஸ்ஸான்னு. அவன் மறிச்சு போயிட்டான். அதனால தாவீது பயந்துட்டான். இதை எப்படி கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி அங்கேயே பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டு, இந்த ஓபேத் ஈதோம் வீட்டுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெற்று வச்சுட்டு போயிட்டான். இப்போ படிப்போம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஆமென். இந்த ஓபேத் ஏதோம் என்பவன் ஒரு பெலிஸ்தியன். கித்தியன்னு போட்டிருக்காது, பெலிஸ்தியன். முன்னால பெலிஸ்தியர் அந்த அதிகாரங்களுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் கையில இந்த தேவனுடைய பெட்டி இருந்தபோது அவர்கள் மேலே பயங்கரமான கொடிய நோய்களை தேவன் ஒரு ஆக்கினை தீர்ப்பாக கொண்டு வந்ததுனால அவங்க பயந்து போய், ஐயா இந்த நீங்க எடுத்துட்டு போயிருங்க, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெட்டியை பார்த்து பயந்துட்டாங்க. இதனால நமக்கு கெடுதி தான் வருது. ஆனால் இங்கே ஒரு பெலிஸ்தியன் ஓபேத் ஏதோம் அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டிலே 3 மாசம் வைத்திருந்தான். இது உடன்படிக்கை பெட்டி. அங்கே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு பதிலாக பயங்கரமான ஆசீர்வாதம் இறங்குதா படிக்கிறோம். அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அவனுடைய முழு குடும்பத்திற்கும். அவனுக்கு அவனுக்கு என்னெல்லாம் சொந்தமானுச்சோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தில் தாவீது எருசலேமில் எப்படி ஆராதனை கிரமத்தை ஒழுங்கு கிரமத்தை உருவாக்கினான். அங்கே பகுதியாக ஆசாரியர்களை உருவாக்கினான். பகுதியாக இசை கருவிகளை பாடுகிறவர்கள் இவர்களையும் உருவாக்கணும். எந்த டைமில் பாடணும் இதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் போட்டான். ஆனால் அவன் உருவாக்கிய எல்லாருமே லேவியர்கள். அவங்க தான் அந்த வேலைகளை செய்யணும். ஆனால் அந்த அந்த ஆசரிக்கிற இடத்துக்கு காவல் காக்கிறதுக்கு வைக்கும்போது அங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஓபேத் ஏதோமும் அவனுடைய குடும்பமும் முக்கியமாக இங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஓபேத் ஏதோம் மாத்திரம் இல்ல,
அந்த அந்த ஆலயத்துக்கு ஊழியம் செய்வது. ஏன்னா ஆலயத்தில் ஊழியம் செய்வது என்பது லேவியருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஆனால் இந்த ஓபேதேதோமோட 62 அவனுடைய சந்ததி பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்களெல்லாம் அதில் அந்த பட்டியலில் இருக்காங்க. இது மிகவும் மிகவும் வியக்கத்தக்க ஒரு காரியம். ஏனென்றால் ஓபேதேதோம் லேவியன் கிடையாது, லேவிய கோத்திரம் கிடையாது. அவன் இஸ்ரவேலே கிடையாது, அந்த இஸ்ரவேல் கோத்திரமும் கிடையாது. ஆனால் இந்த தடைகளை எல்லாம் மீறி தானும் தன்னுடைய குடும்பமும் தேவனுடைய பிரசன்னத்தில் வருவதற்கு அவன் இந்த காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்ன விஷயம்னா அவனுடைய வாழ்க்கையில் அந்த வித்தியாசம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 மாசங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டிலேயே இருந்துச்சு. இப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியும். அது வந்து பயங்கரமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆனால் பயங்கரமான கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் அந்த உடன்படிக்கை பற்றி அவங்க வீட்டுக்குள்ளே வைத்த போது அது அவங்க தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாக அவனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் அந்த தேவ பிரசன்னம் அவர்களை தாக்கி ஒவ்வொருவரும் ஆலயத்தில் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஓபேத் ஏதோம். ஆமென். யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும்னா அந்த பேரை வைக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். ஆனால் அந்த அது இன்னும் ஆசீர்வாதம் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக. ஏன்னா அதை வச்சபோது அவங்க வீட்டில் வச்சபோது பாருங்க, வீட்டில் வேற எதாவது இருந்திருக்கும். இதுக்காக எல்லாத்தையும் மாற்றணும். பக்கத்தில் எதுவும் நெருங்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அந்த தேவனுடைய பெட்டி என்பது அவ்வளவு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது அந்த இதுக்குள்ள. அந்த வீட்டிலேயே சென்டர்ல இருக்கணும். பரிசுத்தமான இடத்துல சுத்தி கிளீன் பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் கிடையாது. சோஃபா வைக்கிற மாதிரி வச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது. தேவனுடைய மிகவும் பரிசுத்த பிரசன்னம் அது. மகா பரிசுத்த பிரசன்னம் அது. அதில் தான் இருந்துச்சு கடைசியில். அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடும் பக்தியோடும் அதை பாதுகாக்கணும். அப்படின்னா எங்கே வச்சுருப்பாங்களோ தெரியல, அதை சுற்றி அவங்க செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, பயத்தோட குளிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் அனாவசியமாக போயிருக்க மாட்டாங்க, அங்கே அனாவசியமாக பேசியிருக்க மாட்டாங்க எதையும். அந்த வீட்டோட நடவடிக்கையே அந்த 3 மாதமும் பயங்கரமாக மாறியிருக்கும். ஏனென்றால் தேவ பிரசனத்தை அவங்க வீட்டில் வைத்திருந்தாங்க. தேவ பிரசனம் அந்த வீட்டில் இருந்தபோது அவர்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் நடத்தைகளையும் மாற்றுச்சு. அவர்களுக்கு இருந்த முக்கியத்துவங்களை எல்லாம் மாற்றுச்சு. தேவ பிரசனம் அங்கே இருக்கும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது மன்னிப்பதும் நேசிப்பதும் மிகவும் எளிதாக வரும். அவருடைய பிரசனத்தில் நாம் வேலை செய்யும்போது எளிதாக நமக்கு கனிகள் வருகிறது. நாம் யோசிக்கும்போது நமக்கு ஞானமும் புத்தியும் மிகவும் தெளிவாக வருகிறது. ஜெபிக்கும்போது இடைப்படுவது மிகவும் எளிதாக மாறுகிறது. அந்த தேவ பிரசனம் நம்ம குடும்பத்தை நிரப்பும் போது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முக்கியத்துவங்கள் மாறும்போது நமக்கு பாதுகாவல் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. தலைமுறை தலைமுறையாக நம்ம பிள்ளைகள் தேவனை சேவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமின் ஆசீர்வாதம் நம்ம வீடுகளில் இறங்குவதாக. தேவ பிரசனத்தை நம்ம எல்லாரும் அதே போல மதித்து பயபக்தியோடு அவருடைய உடன்படிக்கை பற்றி எங்கள் வீட்டில் இருக்குது என்ற ஒரு உணர்வோடு இருப்போமானால் அதே ஆசீர்வாதம் நமக்கு வரும். சுருக்கமாக அதே போல ராகாப் என்ற அந்த தாசியா இருந்தவர் தன்னுடைய குடும்பத்தை எப்படி ரட்சித்தார். அவனுடைய உதாரணம் இன்னும் ஒரு ஓபேதேதமோட இன்னும் அதிகமான ஒரு காரியம். ஏன்னா அவ கானானிய ஸ்திரீ, பரஸ்திரீ. 2 உளவாளிகள் இஸ்ரவேலிலிருந்து அவர்கிட்ட வந்தபோது அவங்ககிட்ட கேட்டா, பாருங்க, அவங்ககிட்ட இரக்கம் காட்டியதற்காக நீங்களும் என் குடும்பத்துக்கு இரக்கம் காட்டுவீர்கள் என்று யெகோவா மேல ஆணையிட்டு சொல்லுங்க, ஒரு அடையாளம் கொடுங்க. என் தாய் தகப்பனையும் சகோதர சகோதரிகளையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் நீங்கள் மரணத்திலிருந்து காப்பாற்றுவீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி கொடுங்கள்னு சொன்னான்.
அந்த ஐயா அவங்க சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதை செய்யணும், இந்த சிவப்பு கயிறு கட்டியிருக்கணும், உன் தாய் தகப்பனையும் சகோதரர்களையும் அவருடைய உன்னுடைய குடும்பத்தாரையும் கூட்டி வந்து உன் வீட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். யாராவது உன் வீட்டை விட்டு வீதிக்கு போனாங்கன்னா நாங்க ஒன்றும் கேரண்டி பண்ண முடியாது. அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல தான், அவன் தலை மேல தான் இருக்கும். அவ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தாலும், பரஸ்திரியா இருந்தாலும், தன்னுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. அவள் இருந்தது அந்த வீடு, அது எப்படிப்பட்ட வீடுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அசுத்த காரியங்கள் நடந்த ஒரு இடம். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வீடு. சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபர். அங்கே தேவன் உள்ளே நுழைந்து, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாதப்படாத அந்த ஜனங்களையும் அவர் உபயோகப்படுத்தினார். ஆமென். அதே ராகாபில் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரம்பரையில அவருடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு எவ்வளவு கிருபை பாருங்க ஆண்டவருக்கு. இன்றைக்கு சில பேர் நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கும்போது சொல்லலாம், பிரதர், என்னுடைய சரித்திரம் ரொம்ப மோசமான காரியம். நான் அசுத்தமான வாழ்க்கையில் இருந்தவன். என் குடும்பம் ரொம்ப அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தது. என்னை தேவனால் உபயோகப்படுத்த முடியாது. என் குடும்பத்தை உபயோகப்படுத்த முடியாது. என் வீட்டை தேவனால் உபயோகப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியாது என்னுடைய கடந்த காலத்தின் சரித்திரம். அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவர் ராகாபை ரட்சித்த தேவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கார். தேவன் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பங்களை கூட அவர் வந்து சந்திக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் அவர்கள் தங்களை சரணாகதியாக தேவனுக்கு முன்பாக வைக்கும்போது அவர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உபயோகப்படுத்துகிறார். ராகாப் நிச்சயமாய் தவறுகளையும் பாவங்களையும் செய்தாள். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் வந்து அவள் பணிந்து கொண்ட போது அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு புதிய திசையை காட்டினார். நீங்களும் நானும் ஒருவேளை மிகவும் தவறு நிறைந்த தடுமாறிய குடும்பத்தில் வந்திருக்கலாம். சில பேர் டைவோர்ஸ்ட் ஃபேமிலியில வந்திருக்கலாம். சில பேர் நீங்களே ஒருவேளை டைவர்ஸில் போயிருக்கலாம். அல்லது குடும்பத்தில் தகப்பன் தாயோடு சண்டை போட்டு கொண்டிருக்கலாம். அப்படி பல விதமான தவறாக நடக்கிற காரியம் நிறைய இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு ராகவேந்திரன் உங்களையும் அழைக்கிறார். நீங்கள் இன்றைக்கு புதிய திசையில் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும். பிரைஸ் லார்ட். கிருபா ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கேன்.